1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்த வண்ணமாக தலை தாழ்த்தி தேவசனாகத்தில் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, நம்பியோடு நாங்கள் துதிக்கிறோம். உங்களுடைய பாதத்தில் அமர்வதற்கு நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த பெரிய ஸ்லாக்கியத்திற்காக, வாக்கியத்திற்காக, வாய்ப்புக்காக ஆண்டவரே முதலாவது நன்றி செலுத்தி நேசிக்கிறேன். இப்பொழுது ஆண்டவரே சபைக்கும் ஜனத்துக்கும் இந்த ஊழியத்துக்கு நான் சொல்ல வேண்டிய வார்த்தைகளை சொல்வதற்கு தேவன் எனக்கு என் ஆண்டவர் கிருபை பாராட்டும்படியாக உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறது. என்னுடைய அறிவையோ என் அனுபவத்தையே நான் நம்பவில்லை, உண்மையே நம்புகிறேன். உங்களுடைய கிருபையை சார்ந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நடத்தும், தொடர்ந்து பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிப்போம் நல்ல பிதாவே, ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு மிக நேர்மை உள்ள ஒரு தேவ மனுஷன், எழுத்தர். அதே நேரத்தில் அப்போஸ்தலனாகிய பேதுரு ரொம்ப எழுதாட்டார், கொஞ்சம் தான் எழுதியிருக்கிறார். ஆனால் எழுதுவதில் ரொம்ப தெளிவான சில காரியங்களை குறிப்பிட்டிருக்கிறார். அவர் குறிப்பிட முடியாத மிக முக்கியமான காரியங்களை ஒன்றுக்கு வேண்டிய புத்தகங்களிலே அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நான் இந்த அதிகாரத்திலே 13 முதல் கடைசி வரையில் 3 பிரிவுகள் இருக்கிறது. அதாவது 25ஆம் வசனம் வரை 3 பிரிவுகள் இருக்கிறது. அதில் முதல் பிரிவு 13 முதல் 16 வரையில் உள்ள வசனங்கள். அது என்னவென்றால், தேவன் எதிர்பார்ப்புக்கு ஏற்றபடி நடப்பது. தேவன் ஒரு சில காரியத்தை சபையிலே, ஊழியர்கள் நடுவிலே, தன்னுடைய மக்கள் நடுவிலே அவர் எதிர்பார்க்கிறார். அந்த எதிர்பார்ப்புக்கு தக்க அந்த சபையும் ஜனங்களும் நடக்கும்போது அவர் செய்ய வேண்டிய வேலையை அவர் செய்ய தான் முன் வருவதை ஆண்டவர் முன் உழைக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது 17 முதல் 20 வரையிலும் தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும் என்பதை அங்கே குறிப்பிடுவதை பார்க்கிறோம். அப்புறம் 22 முதல் 25ஆம் வசனம் வரையிலும் சுத்த இருதயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பேதுருவை கொண்டு இங்கே சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் நடக்க வேண்டும், தேவ பயத்தோடு இரண்டாவது நம்முடைய வாழ்க்கையை வைத்துக் கொள்ள வேண்டும், மூன்றாவதாக நம்முடைய வாழ்க்கையை சுத்த இதயத்தை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதுக்கு ஆதாரமாய் சில வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். 15ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 15 உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் எல்லா நடக்க எல்லாவற்றிலும் அவருடைய நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். கர்த்தர் சொல்றார். அது முதல் பகுதி. இரண்டாவது பகுதி வாசிப்போம். கர்த்தர் சொல்றார். அந்த 17ஆம் வசனத்தினுடைய வசன வாசிப்போம். 17 அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவன் அவன் கிரியைப்படி நீங்கள் பிதமாக தொழுது கொண்டு வருகிறபடியா அவன் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவு
நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகிதர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் என்று சொல்லுகிறார். சொல்கிறோம் இந்த கடைசி காலத்தில் இயேசுவை சந்திப்பதற்கும் அல்லது இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவதற்கும் அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த அனுபவத்தை அவர் சபைக்கும் ஊழியத்துக்கும் ஊழியக்காரர்களுக்கும் சொல்லி உணர்த்துவதை நாம் இங்கே பார்க்கிறோம். கவனிங்கள், இந்த கடைசி காலம் என்கிற ஒரு பகுதி எப்படி நமக்கு தெரியும் என்பதை நாம் பார்ப்போமானால், பாஸ்டர் நான் வரும்போது தோன்றிட்டு இருந்தாங்க, இலங்கையில பயங்கர பஞ்சம் கர்த்தர் சோதரம். அதாவது ஆதி நாட்களே சமாரியாவில் நடந்த பஞ்சம் உண்டாயிருக்கிற பயம் இருக்கிறது. அதை காட்டிலும் சீனாவிலே பயங்கர பிரச்சனை. அப்படின்னா அவங்க ஒரு வீட்டுக்கு எவ்வளவு போகக்கூடாது, வீட்டுக்கு முன்னாலே இரும்பு கம்பியில பெல் அடிச்சு அவங்க வெளியே விடாம பண்றாங்க. அது யூடியூப் சேனல் இருக்கு. ஒவ்வொரு பெரிய பெரிய வீட்டுக்கு உள்ளத்து வெளியே வரக்கூடாது சொல்லி பண்றாங்க. இருக்கிற வரை சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் கஷ்டம். கவனித்துக் கொள்ளுங்கள், இது ஒரு பகுதி பஞ்சம், இன்னொன்று யுத்தம். பஞ்சத்துல 3 வகை இருக்கு. அதை நான் உங்களுக்கு நினைப்பு விடுகிறேன். ஒன்று ஆகார பஞ்சம், இன்னொன்று சபையிலே வசனம் சொல்லப்படாத கட்டுக்கதை கற்பனை காரியங்கள் அதிகமாக பிரசித்தப்படுகிற இந்த காலம். வசனத்துக்கு முக்கியத்துவம் இல்லை. அவர்கள் வசனம் சொல்வதற்கு கொஞ்சம் டைம் கொடுப்பார்கள், ஆனா ஆராதனைக்கும் பாடலுக்கும் அதிக நேரம் கொடுப்பார்கள். நிகழ்ச்சி நிரலை சொல்வதற்கு நேரத்தை அதிகமாக எடுக்கிறார்கள். பட் வசனத்தை சொல்வதற்கு சுருக்கமா நான் ஒரு கன்வென்ஷன் பண்ணிட்டேன் சொன்னா கரெக்டா 12:15 கொடுத்துட்டு 1:15 முடிக்கணும். அது சொல்றேன். வெற்றில சுருக்கமா பிரசங்கம் பண்ண அப்படின்னா அது சொல்றேன். நான் வெற்றில சுருக்கமா பிரசங்கம் பண்றேன். ஒரு நிமிஷத்துலயும் பண்ணுவேன், 5 நிமிஷத்துலயும் பண்ணுவேன். எனக்கு அந்த கற்றுக்கப்படி அதுக்கு நான் பண்ணி முடிச்சேன். பண்ணி முடிச்சு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள அவருக்கு ஒரு விளைவினம் தாக்கப்பட்டது. கற்று சொல்றேன். அதை சொல்லாமல் அட்ஜஸ்ட் பண்ணி என்னை அனுப்பிட்டார். நான் மறுபடியும் ஆனால் கவனித்துக் கொள்ளுங்கள், வசனத்தை சொல்வதற்கு சபைகளிலே அதிக நேரம் இப்பொழுது கொடுக்கப்படவில்லை. மனுஷ திட்டம், மனுஷ அறிவு, சுயபோக்கு அதை கீழ்ப்படுத்தி அது மேற்கொள்ளும். மாம்சமும் மாம்சத்தினுடைய புயபலமும் மேற்கொள்ளும். வசனத்தில் சொல்ல வந்திருக்கிற ஆவியானவருக்கு கூட அங்கே இடமில்லாத நிலையில உண்டாகுது. அப்படி ஒரு பஞ்சம். அடுத்தது கவனிங்கள், தண்ணி இல்லாத பஞ்சம் உண்டாகுது. தண்ணி இல்லாத பஞ்சம் உண்டாகுது. பட் தண்ணி இருக்கிறது, நல்ல தண்ணி இல்லாத பஞ்சம் உண்டாகுது. அதாவது நல்ல தாமிரப்படி தண்ணி சொல்லி அனுப்புறாங்க, அதோட போர் வாட்டரையும் சேர்த்து கலந்து அனுப்புறாங்க. இதனால பல தொற்று வியாதிகள் வருவதற்கு வாய்ப்புகள் உருவாகிறது. அடுத்ததை கவனித்துக் கொள்ளுங்கள், நாம் சுவாசிக்கிற ஆக்சிஜன் காற்றுல பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. அதை யாருமே இன்னும் கவனிக்கவில்லை. நீங்கள் பல இடங்களை பார்த்தால் காற்றுல மாசு படித்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அது அதிகமாகுமானால் இருதய பலவீனம் பல இடங்களில் உருவாகும். பல இடங்களில் உருவாகும். நாங்கள் குறைக்காமல் இருக்கிறோம். ஆக்சிஜன் காற்று இல்லாத இடங்கள் இருக்கிறது, உயரமான இடங்கள், அங்கே போர்டு போட்டிருக்கிறார்கள். இங்கே ஆக்சிஜன் காற்று அதிகம் இல்லாத இடம், மூச்சுதல் உண்டாகும். தயவுக்கு இந்த பகுதிக்கு அந்த பக்கம் போகாதீர்கள் போட்டிருக்கிறார்கள். சாதாரண உயரம் தான், ஆனால் சில இடங்களில் பிரச்சனைகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். நாம் இருக்கிற ஏரியா அவ்வளவு காற்று மாசு இல்லை, அதுக்காக ஆற்றுவரை சோதனை பண்ணுகிறோம். டெல்லி மாசு படித்திருக்கிறது. இந்தியாவிலே மிக மிக முக்கியமான பட்டணமாகிய டெல்லி மாசு படித்திருக்கிறது காற்றிலே. அதனால் எப்படி சரி செய்வது என்று சொல்ல முடியாத நிலைகளிலே பலர்
இதுதான் கடைசி காலம் என்பதை நாம் கவனிக்கிறோம். நான் இன்று சொல்லப்போற செய்தியுடைய தலைப்பு என்னவென்றால் கவனித்துக் கொள்கிறேன். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக சபை ஊழியர்கள் கர்த்தருடைய மக்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்று ஆவியானவர் அந்த நாட்களே பேதுரை கொண்டு எச்சரித்தது போல, பவுலை கொண்டு எச்சரித்தது போல, இந்த கடைசி காலத்திலே நானும் நீங்களும் எச்சரிக்கப்படுவதற்கு முன்பாக நாம் தெளிந்த புத்தியுள்ளாக மாற வேண்டும் என்று கர்த்தரிடத்திலே எதிர்பார்க்கிறார். வசனத்தை வாசிக்க போறோம். 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பேசி வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 1:7. 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இந்த தெளிந்த புத்தி ஒரு தேவ மனுஷனுக்கு மிக முக்கியம். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வந்த பலருக்கு ஆரம்பத்திலே தெளிவில்லை. சொல்ல போனால் இந்த நிருபத்தை எழுதின தேவ மனுஷனாகிய அப்போஸ்தலனாகிய பேதுருக்கு ஆரம்பத்திலே தெளிவில்லை. நீ இயேசுவோடு இருந்தவர், உன் பேச்சு வெளிப்படுத்துகிறது, நீ நெசமா இயேசுவோடு கூட நடந்தவர் சொல்லும்போது சபித்தான், சத்தியம் பண்ணினான், எனக்கு அவன் தெரியாது என்று சொன்னான். காரணம் என்னவென்றால் அவன் அந்த பகுதியிலே தெளிவில்லாதவனாக காணப்பட்டான். அந்த தெளிவு ஏன் இல்லை என்றால் அவன் புறப்புரிமையோடு வாழ்ந்து வந்தானே தவிர நான் யாரை பின்பற்றி போகிறேன், நான் எதை பின்பற்றுகிறேன், நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியத்திலே அவனுக்கு உறுதி இல்லை. ஒருவன் உறுதிப்படுவானால் அதற்காக துணி இருப்பதற்கு ஆண்டவர் அவனுக்கு விலை கொடுக்கிறார். ஏற்கனவே மாசுபடியான பலன் அவனுக்குள்ளே காணப்படுகிறது. கதை சொல்கிறோம், அவனுக்கு காணப்பட்ட தன்மை என்னன்னா உறுதி இல்லை. இரண்டாவது, ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்ன போது என்னோடு கூட 1 மணி நேரமாய் விழித்திருக்க கூடாதா என்று இயேசு 3 முறை சொன்ன பிற்பாடு அவர் ஜெபிப்பதற்கு தன்னை ஒப்புக் கொடுக்காமல் தொடர்ந்து பழைய போக்கிலே அவர் போய் கொண்டிருந்ததனால்தான் அந்த சூழ்நிலைக்குள்ளே அவர் தள்ளப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். சபைகளில் கவனிங்கள், எந்த ஊழியம் செய்தாலும் செய்யாவிட்டாலும் தேவன் அதிகமாக பாடப்படுவதில்லை. ஆனால் ஜெப ஊழியத்தை ஒரு ஊழியர் செய்யவில்லை என்றால், அல்லது ஒரு ஊழியர் விசுவாசி செய்யவில்லை என்றால் தேவன் அவர்களுக்காக அல்லது சபைக்காக அல்லது குடும்பத்திற்காக அல்லது ஆத்துமாவுக்காக தேவன் செய்ய வேண்டிய காரியம் தடைப்பட்டுக் கொண்டே இருக்கும். ஆனால் எந்த தேவ மனுஷனும் எந்த தேவனுடைய ஊழியக்காரனும் விசுவாசிகளும் ஜெபிக்க முன் வரும்பொழுது தேவன் என்ன செய்ய வேண்டும் என்று தேவ திட்டம் இருக்கிறதோ, தேவ சித்தம் இருக்கிறதோ அதை அவர் செய்ய முன் வருகிறார். அப்போ 2 காரியம் அவர்களே காணப்படாதனாலே ஜெபிப்பதற்கு அவர் நேரத்தை கர்த்தர் கொடுத்தும் அதை திரும்ப சொல்லி தூண்டியும் அதற்கு தன்னை கையளிக்காததான் அந்த பகுதி இருக்கிறது. சபையில கர்த்தருடைய பிள்ளைகளில் ஜெபத்துக்கு உபவாசத்துக்கு எவ்வளவு சொன்னாலும் அந்த 7 பேர், அந்த 8 பேர் அல்லது 15 பேர் அல்லது 20 பேர் கர்த்தர் சொல்லுவார். 2000 பேர் திருநெல்வேலியில் ஒரு சபையில போடுவாங்க. அதுல சர்ச்சில் நான் போயிருக்கேன், வாசிக்கிறேன். அது இந்தியாவிலும் பரவாயில்ல, இயேசு நாமத்துல கர்த்தர் முதல் கால பரவாயில்ல. ஆனா அங்க பார்த்தா விரலே கேட்கலாம், அவ்வளவு முழுவதும் நரசி பிடிக்கும், ஒன்று கூட கல்பே முடிஞ்சு போச்சு.
எனவே சக்சஸ்ஃபுல் 2 ஆள் இருக்காங்க. முதல் ஆளை வளர்ந்தார். நம்ம என்ன போயிடும். அப்பேற்பட்ட சூழ்நிலை இருக்கிற சபையில ஜெபத்துக்கு தெளிவில்லை. நான் திரும்ப சொல்றேன், பேசிக்கொள்ளுங்க. இந்த பேதுரு ஆரம்ப காலத்திலே தெளிவு இல்லாதனால்தான் அவர் தெளிவடைந்த பிற்பாடு ஜனத்துக்கும் சபைக்கும் அவர் சொல்ல வேண்டிய காரியத்தை அவர் சொல்லுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் சொல்கிறோம், நம்முடைய தேவனாகிய ஆண்டவர் மெய்யாகவே நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாய் இருக்கிற தேவன். அவர் உயர்ந்த கர்த்தராக இருக்கிறார் என்று நாம் கவனிக்கிறோம். இப்ப கவனிங்க, மறுதலித்த பிற்பாடு அவன் தெளிவுள்ளவனாய் மாறினான். கவனிங்க, 2 பேர் மறுதலிச்சாங்க. ஒன்று யூதாஸ், இன்னொன்று பேதுரு. 2 பேரும் மனம் திரும்பினார்கள். ஆனா மனம் வருந்தினார்கள். ஆனா அவன் போன இடம் வேற, இவன் வந்த இடம் வேற சொல்லி பார்க்கிறோம். நான் மனம் திரும்புவது பெரிய காரணம் இல்லை, மனம் வருவதும் பெரிய காரணம் இல்லை. நாம் யாரிடத்தில் வர வேண்டும் என்கிற அந்த தெளிவை தேவன் நமக்கு இந்த நாளில் தந்தருள்வாராக. ஏனென்றால் நமக்கு தெளிவு இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையை நாம் நேரங்கள் சூழ்நிலைகளில் விருதமாக கழித்து விடுவோம் என்பதை நாம் பார்க்கிறோம். அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே மன தெளிவு மிக முக்கியம் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த அருமையான தேவ மனுஷன் தோல்வியை வெற்றி படியாக மாற்றினான் என்று நாம் பார்க்கிறோம். இந்த நாளில் இந்த 4 மாதங்கள் நடந்து வந்த பாதையில் ஒருவேளை மாம்ச பிரகாரம் சிந்தையில் உண்டான போராட்டங்களோ, ஏற்கனவே நீங்கள் சந்தித்த பல பகுதிகளோ உங்களை தோல்வியடைய பண்ணியிருந்தால் தோல்வியே நீங்கள் உட்காரக்கூடாது. தோல்வி விட்டு எழும்புவதற்கு தேவன் வாய்ப்பு சூழ்நிலையை கத்த தருகிறார். அவர் தோல்வி அடைந்தார், பின்மாற்றம் அடைந்தார். ஆனால் அதுக்குள்ளே அவர் இருக்கவில்லை. அவர் தோல்வியை மாற்றுகிற, பின்மாற்றத்தை மாற்றுகிற அல்லது தேவனிடத்தில் சேர்க்கிற அந்த பகுதிக்குள்ளாக அவர் கடந்து வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையிலே உண்டான தோல்வியை மாற்றுவதற்கு தேவன் உங்களுடைய மனதளவிலே தெளிவான சூழ்நிலையை கர்த்தர் தருவாராக. நிச்சயமா நான் சொல்லுகிறேன், தோல்வி மனுஷ வாழ்க்கை வாழ்ந்தால் செய்யும். எப்பேற்பட்டவர்களுக்கும் வரும். எந்த பெரிய அனுபவத்தை அடைந்த மனுஷனானாலும் கண்டிப்பா வரும். காலம் சென்று போன ஒரு மூத்த ஊழியக்காரர் சொல்லுவார், கண்டிப்பாக எதிரியான ஒரு வகையில அவன் நொண்டி தான் நடப்பான். ஏனென்றால் அது அவன் வாழ்க்கையில கர்த்தர் தான் இந்த பகுதியை எனக்கு சரி செய்து என்னை நடக்க பண்ணினார் என்கிறதை அவன் தன் வாழ்க்கையிலே மறக்காமல் இருப்பதற்காக தேவன் அவன் கொடுக்கிற சந்தர்ப்பம். இது போல உங்கள் வாழ்க்கையிலையும் இவ்விதமான அனுபவங்கள் உங்களை சூழும் பொழுது நீங்கள் அந்த சூழ்நிலையோடு உங்க வாழ்க்கையை நிறுத்தி விடாதபடிக்கு தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிற ஆண்டவரிடத்திலே நீங்கள் வர வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உங்க என்ன சூழ்நிலையிலே நீங்கள் தோல்வி அடைந்திருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், சிலர் ஆவிக்குரிய ஜீவியத்திலே தோல்வி அடைவார்கள், சிலர் அன்பிலே தோல்வி அடைவார்கள், சிலர் வேத வசனத்துக்கு அடுத்த காரியத்திலே தோல்வி அடைவார்கள், அல்லது கணவனும் மனைவிக்கும் ஏற்பட்டிருக்கிறதான சலசலத்திலே தோல்வி அடைவார்கள், அல்லது தான் பிள்ளைக்கும் தனக்கு ஏற்பட்டிருக்கிற உறவிலே தோல்வி அடைவார்கள். வெளியே பார்த்தா பெரிய மனுஷன் போல் தோன்றும், ஆனால் அந்தரங்க வாழ்க்கையை கவனிப்போமானால் பல தோல்வியோடு கூட காணப்படுவார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற யாராவது இது உபவாசத்தில் வந்திருந்தால் கர்த்தர் சொல்கிறார், தோல்வியடைந்த பேதுருவை வாழ வைத்தவர், தோல்வியடைந்த பேதுருவை முன்னேற்ற நடத்தினவர், தோல்வியடைந்த அவனை
ஜெயித்து ஜெயபெருக்கப்படின தேவன் இந்த நாளிலே உங்களுக்கு பிரசன்னராக ஒரு உதவி செய்கிறவராக அவர் இருக்கிறார் என்று நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அந்த தேவ மனுஷன் தோல்வியை துணையாக மாற்றினார், அல்லது தோல்வியை உறுதியாக மாற்றினார், அல்லது தோல்வியை கவனிகள் மேன்மையாக மாற்றுவதற்கு அவர் தன் வாழ்க்கையை கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுத்தார். செய்த ஒரே ஒரு வேலை, ஆண்டவர் தோல்வி நடுவிலே அவனை பார்த்தார். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் தோல்வி நடுவிலே இங்க ஒருவர் இருக்கிறார், உங்களை பார்க்கிறார். நீங்க எப்படியும் தோல்வியோடு தான் வாழணும் அப்படின்னு கர்த்தர் விரும்பவில்லை, பார்க்கிறார். ஆனா பார்க்கிற ஆண்டவர் பக்கம் உங்க மனசு திரும்பி இதுதான் தப்பு, இதுதான் பேசினேன், இப்படிதான் நடந்தேன் அப்படிங்கிறதுக்கு மனம் கசந்து அழுதா. நான் சொல்லுகிறேன், அந்த வடு கூட, அந்த அந்த சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலை கூட உங்க வாழ்க்கையில் இல்லாதபடிக்கு கர்த்தர் மாற்றுவதற்கு உண்மை உள்ள ஆண்டவராக இருக்கிறார். நீ உங்களெல்லாம் பார்த்தா தோல்வியே அடையாத போல முகம் இருக்கு. ஆமா, அதுதான் ஆண்டவரை தேவனை சோதனம் பண்ணுறது. நீ எல்லாரும் ஜெயிச்சு வெற்றி கொண்டாடி வேறு பெருவிழா நடந்தது போல முகங்கள் இருக்கிறது. அதனால நான் ஆண்டவரை சோதனம் பண்ணுகிறேன். ஒருவேளை ஆரம்பத்தில் எடுத்த பொருத்தனை நிறைவேற்ற முடியாமல் விட்டிருந்தால் அது தோல்விதான். அது தேவனோடு இருப்பேன் என்று சொன்ன அந்த பகுதியில இருக்காமல் போனால் அது தோல்விதான். நான் பெரிய அக்கிரம அநியாயம் செய்யாக்கலாம், ஆனா நான் ஒரு நாளைக்கு 10 அதிகாரம் வாசிப்பேன்னு சொல்லி பொருத்தனை படித்தேன். 25 அதிகாரம் ஒரு காலத்தில் வாசித்தேன். அது இப்ப என்னால முடியவில்லை. ஆண்டவர் கிருபையாக இரக்கம் பாராட்டுகிறார். ஆனா 10 அதிகாரம் வாசிப்பேன்னு வாசிக்கே வருகிறேன். ஆனா சில நாள் என்னால் வாசிக்க முடியல. அப்படி என்னுடைய டைரியை எழுதியிருக்க டைரியை பார்த்தீங்கன்னா எந்த நாள் வாசிக்க முடியல அப்படிங்கிறத பார்த்தா மனுஷனோடு நிறைய நேரம் பேசின அன்னைக்கு முடியல. அப்புறம் ஒரு முடிவெடுத்தேன், யாருக்கும் போன் பண்ணவே கூடாது ஒரு முடிவெடுத்தேன். பாஸ்டர் கூட பஸ்ல நான் விஷ் பண்ணவே இல்லை. பாஸ்டர் ஞாபகமோ எனக்கு தெரியல, இதுவரை நான் விஷ் பண்ணல. பாஸ்டர் கூப்பிட்டாங்க, நானும் பதில் சொன்னேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நானும் மாசத்துல 1-2 முறை பாஸ்டர் விஷ் பண்ணுவேன், பார்த்துட்டு போவேன். அவங்களுக்கு வர முடியாது, நானும் பார்த்துட்டு போவேன். அது கூட என்னால ட்ரிப்பு வர முடியல. என் மனசளவுல ரொம்ப ஒரு அழுத்தம் இருந்து போய் பார்த்துட்டு போலாமே அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா எனக்கு முடியல. ஆனா சில காரியத்துல என்னிடத்திலே தோல்வியை நான் பார்க்கிறேன். நான் கேட்கிறேன், அந்த தோல்வியாக ஒத்துக்கொண்டு நான் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நான் இன்னொரு வசனத்தை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஏற்கனவே வாசித்த 2 தீமோத்தேயு வாசிக்க 2 தீமோத்தேயு வாசிக்க தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலம் அன்பும் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள இந்த ஆவியானவரை நான் வாழ்க்கையிலே வைத்து நாம் தெளிவாக நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்கிறோமா என்பதை நாம் நம்மை அலசி ஆராய வேண்டிய காலத்திலே நாம் இருக்கிறோம். நாம் பெற்றிருக்கிற ஆவியானவர் அன்பும் பலமும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியானவரை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த ஆவியானவர் எப்பொழுதுமே ஆண்டவரிடத்திலே கேட்டதை நினைப்பூட்டுவார், சகல சங்கீதம் நடத்துவார், நம்மை தேர்தல் பண்ணுவார், மேலே என்கிற அந்த காரியத்துக்கு நேராக நம்மை தூண்டி விடுவார்.
ஆண்டவருக்கு அடுத்த காரியத்திலே நாம் முன்னேறுவதற்காக ஆண்டவர் நம்மை என்கரேஜ் பண்ணுவதை நான் நம்முடைய வாழ்க்கையிலே பார்த்திருக்கிறோம். கர்த்தர் சொல்கிறோம். ஆனாலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று என்னவென்றால் நாம் தெளிவோடு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறோம். தீர்க்கல 2ஆம் அதிகாரம், தீர்க்கி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்ற வேலை பேசுங்கள். புதிய வழியுள்ள புருஷர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களோ, நல்லொழுக்கம் உள்ளவர்களோ, தெளிந்த புத்தியுள்ளவர்களோ. கவனிங்கள். இந்த வார்த்தைகளே 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆனா என்ன சொல்லிருக்கிறார் கவனிங்கள். முதிர் வயதுள்ளவர்கள், வாலிபர்கள் எல்லாருமே தெளிந்த புத்தியுள்ள இருக்க வேண்டும் என்பதை நீ ஆரோக்கியமான உபதேசத்தை அவருக்கு சொல் அப்படிங்கிறார். வயசாயிட்டு நிறைய அனுபவம் பண்ணிட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு உங்க வருகிறவங்களுக்கு தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்கும்படி நீ சொல் அப்படின்னு சொல்லுகிறார். என்ன தெளிந்த புத்தி அப்படின்னு சொன்னா, நான் முதலே அப்படி சொன்னேன், கவனித்துக் கொள்ளுங்கள். நாம் கர்த்தருக்குள் நடக்கிற காரியத்திலே தெளிந்த புத்தி, அதை கவனித்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது, தேவ ஆவியானவரை பெற்றுள்ளோம் என்று சொன்னாலும் எனக்குள்ளே உள்ளான மனசிலே தேவ பயம் இருக்க வேண்டும். மூன்றாவது, நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவரை நேசிக்கிற காரியத்திலே சுத்த இருதயங்களாக காணப்பட வேண்டும். இந்த நாட்களில் கிறிஸ்தவ கலாச்சாரத்திலே ஒருவரை நேசிக்கிற பகுதியிலே சுத்த இருதயங்கள் குறைந்து கொண்டு வருகிறது. திரும்ப சொல்ல விரும்புகிறேன், புரிந்து கொள்ளுங்கள். சபையிலே ஒருவரை ஒரு அன்பு ஊக்கமாய் கொள்ள வேண்டும். ஆனால் அவைகளுக்குள் கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்றால் சுத்த இருதயத்தோடு ஊக்கமாக ஒருவரை ஒருவர் அன்பு கொள்ள வேண்டும் என்பதை ஆவியானவர் நம்மை வெளிப்படுத்த விரும்புகிறார். ஒருவருக்கு ஒருவர் கண்டிப்பாக அன்பு கூற வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார். அன்பு கூறுகிற பகுதியிலே அன்பு இருக்கு, ஆனா என்ன இல்லைன்னா சுத்த இதயம் இல்லை. ஹல்லேலூயா. அதாவது நான் சொல்றேன், எனக்கு உள்ள விசுவாசி வீட்டுக்கு போகும்போது காணிக்கை தருவாங்க. காணிக்கை தரும்போது அந்த சிஸ்டர் என் கையை பிடிக்கிட்டு தருவாங்க. புரியல, ஒரு மாதிரி முக்கிய கையை பிடிக்கிட்டு தருவாங்க. இன்னைக்கு அதே கஷ்டம் எத்தனை முறையா சொல்லியாச்சு. என் மனைவி முதல்ல பார்த்தாலே கை பிடிக்கா அப்படின்னு அவருக்கு எனக்கு கொட்டிய ஆகலாம், தப்பு இல்லை. என் பையன் மூக்க வந்துட்டான், அவன் படுத்து அவன் கை பிடிக்கா அப்படின்னா புரியுதா? எவ்வளவு ஊழியக்கார கர்ம சங்கடமான சூழ்நிலைகளை தள்ளப்பட வேண்டியது. அவன் வெளிநாட்டில் இருந்தார். அந்த நாட்டில் கலாச்சாரம் என்னன்னா, ஊழியக்கார கையில் கொடுக்கும் போது கவலையோ பைசா கையில கொடுப்பாங்க. அதை தமிழ்நாட்டில் வந்து ஒரு பாடு எனக்கு கூட அதே கையாது. அப்ப நான் சொல்லுவேன், அவங்க உனக்கு எனக்கும் இருக்கிற காரியத்தில் உண்மை இருக்கு, சுத்தம் இருக்கு. 4 பேர் பார்த்தாங்க, இடம்ல தயவுசெய்து இனிமே கை பிடிக்க பழக்கத்தை விட்டுன்னு சொல்லி அவ சாகுவார் விட மாட்டாங்க. அதனால நான் 2 மாசமா போகல, 2 மாசமா போகல. வந்தாலும் கட்சிக்கு வரும், காணிக்க தருவதை குறைச்சிட்டாங்க. ஏதாவது பிரச்சனை விட்டுட்டேன். ஆனா நல்ல கவனிங்க, இது வந்து அன்பு உண்டு, ஆனா அது என்னைக்கு ஒத்து வராத ஒன்று. திரும்ப சொல்லுகிறேன், நான் சுத்தமா இருக்கிறேன். தேவ கிருபையினாலே தேவனுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கிருபைக்கு ஒப்புக் கொடுத்து பாவ சரீரத்தை ஆளுகை செய்யாதபடிக்கு தேவனை நடத்துகிறார். அப்படி இருந்தும் நான் கலிவுள்ளவனாக இருக்க விரும்புகிறேன். ஆதலால் திரும்ப சொல்லுகிறேன், ஒருவரை ஒருவர் அன்பு கூறுங்கள், தப்பல்ல. ஆனால் அதே நேரத்தில் இருதயம் எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கணும்.
இதில் எவ்விதமான குறைபாடும் வரவே கூடாது என்பதை கர்த்தருடைய ஆவியானவரிடத்திலே எதிர்பார்க்கிறார். நான் வேகமாக சில காரியத்தை சொல்லிக் கொண்டு போக விரும்புகிறேன். வருகை காலத்தில் இருக்கிறோம். தேவன் நமக்கு ஏராளமான கிருபையை கொடுக்கிறார். ஆண்டவர் மகிமையான காரியத்தை செய்கிறார். ஆனால் அதே நேரத்தில் கவனிக்கிறேன், தெளிவில்லாத ஒருவனை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், அதுல ஒரு மனுஷன் இருக்கிறார். அவன் தெளிவில்லாதவனாக காணப்பட்டார். தெளிவில்லாதவனாய் காணப்பட காரணம் என்னவென்றால், அவனுக்குள் குடியிருந்த அசுத்த ஆவியினுடைய செயல். ஒரு சபையில 100 பேர் ஐக்கியமா இருக்க முடியல. அது கம்பி இருப்பாங்க, 7 பேர் இருப்பாங்க, 7 உடம்பும் தந்துருவோம் இருக்க முடியல. ஆனா அங்க ஒரு 6000 பேர் இருக்காங்க. எவ்வளவு உண்மையா இருக்காங்க? 6000 பேர் இருக்கா சாசு ஒற்றுமையா இருக்கா 5 வருஷம். ஆனா நம்மள 3 பேரை ஒன்னத்துக்கு காரணம் இருந்தா, ஐயோ மூஞ்சி முகமும் போற முகம் பார்த்தா தாங்க முடியல. நான் அன்பு பெற்றிருக்கிறோம், தேவ பலத்தை பெற்றிருக்கிறோம், தெளிந்த புத்தி உள்ள ஆவியை பெற்றிருக்கிறோம். ஆனா நமக்குள்ள அந்த பகுதியை செய்ய மாட்டேங்குது, வரமாட்டேங்குது. நான் கவனிக்கிறேன், வரணும்னா தேவனிடத்திலே எதிர்பார்க்கிறார். திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் வீட்டுக்குள்ள இந்த ஒற்றுமை, ஒருமை, அன்பு, ஐக்கியத்தை எப்பொழுதும் நீங்கள் காத்துக்கொண்டு அதுக்காக நீங்கள் முயற்சி எடுக்கிறார்கள். அதை அப்படியே சபைக்குள்ளே பிரகடனம் பண்ணுங்கள். மெய்யாக முயற்சி எடுத்து வந்து கொண்டே இருக்க முடியும் என்று நான் கர்த்தராகிய இயேசு நாமத்திலே சொல்லிக் கொள்கிறேன். அதாவது நான் ஒரு ஆரோக்கியமான கிறிஸ்தவ காரியத்திற்காக மதுரையில நானே என் அன்னாடத்தை சேர்ந்து படித்தோம். என்னன்னு சொன்னா சைக்காலஜி, அதுக்காக படித்தோம். படிக்க போயிருக்கும் போது அங்க வந்திருக்கிற சுப்ரீம் கோர்ட் எக்ஸ் நீதிபதி வந்திருக்கிறார். இந்தியாவில் 5 சுப்ரீம் கோர்ட் இருக்கு. அதுல நீதிபதியாக ரிட்டையர்டாக வந்திருக்கிறார். எவ்வளவு கேஸ்களை நடத்தினவர், எவ்வளவு அறிவுள்ளவர். அதுபோல ஒரு முதிர்ந்த டாக்டர் வந்திருக்கிறார், ஒரு முதிர்ந்த வழக்கறிஞர் வந்திருக்கிறார். அப்படி ஒரு பெரிய பெரிய ஆட்கள், 70 வயசு 75 வயசு அவ்வளவு ஆட்கள். நானும் அண்ணாதான் படிப்பறிவு கம்மி. ஆனா வேதத்துல நம்ம இல்லை. அவர்கள் உலக காரியத்திலே பெரிய ஆட்கள், ஆனா வேதத்துக்குள்ள அவங்க உள்ள முடியாது, வந்தா மாட்டிக்கொள்வார்கள். கற்று சொல்றோம். அதனால நான் எல்லாம் ஒண்ணா உட்கார்ந்து சொல்லிட்டே வந்தோம். அப்பொழுது அந்த எக்ஸ் அந்த சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ஒரு காரியத்தை சொன்னார். என் வீட்டில் 2 பிள்ளைகள் இருக்காங்க, அந்த 2 பிள்ளைகளும் பேச முடியாது. எத்தனையோ கோடி இருக்குங்க. அவர் வந்திருக்கிற காரை 3.5 கோடி ரூபாய். ஆனா அவர் சொன்ன ஒரு வார்த்தை, என் வீட்டில் 2 பிள்ளைகள் பேச முடியாது. எவ்வளவோ கோடி காரணம் இந்த பொண்ணை கட்டுவதற்கு ஒருவரும் வரமாட்டாங்க. அடுத்தது அந்த அக்காவுடைய தம்பி வந்தாங்க. அவங்க சொல்றாங்க 100 கோடி ரூபாய் தர ஒரு பிள்ளை கட்டி காட்டுறாங்க, முடியாது. அவர் சொல்லி அக்கா ஏன் இது சம்பவிச்சுன்னா, நான் தீர்ப்பு சொல்லும் போது நிரபராதிய தூக்குல போட நான் சொல்லியிருக்கிறோம். மேல இருக்கிற தேவன் இந்து மனுஷன், மேல இருக்கிற கடவுள் முன்பாக நான் குற்றவாளி. ஆனா என் சொல்ல கேட்ட எத்தனை பேர் வந்திருக்கீங்க? வெளியே நான் சந்தோஷமா இருக்கிறேன், உள்ளம் அழுகிறது அப்படின்னா என்னால அந்த சூழ்நிலையை மறக்கவே முடியல.
பார்க்கவே முடியல. நான் கேட்கிறேன், நம்ம பிரச்சனையை கேட்பதற்கு நம்ம ஆண்டவர் இருக்கான். அவருக்கு சொல்ல தெரியல, அவன் பிரச்சனையை அவங்களுக்கு சொல்றதுக்கு வழி தெரியல. ஆனா வழி தெரிஞ்ச நானும் நீங்களும் இன்னும் நம்ம உள்ளத்துல வச்சு அடக்கிட்டாங்க. இந்த முதல் நாள் ஜபத்துல உன் உள்ளத்தை அழுத்துகிற, உள்ளத்தை அழுக்கிற, உன்னுடைய உள்ளத்தை கசக்கி புளிகிற, நீங்க முடியாம இருக்கிற வடுக்கை போராட்டங்களை மனதளவுல ஆண்டுல சொல்லுங்க. சொன்னா காயப்படுத்தினவரை காயப்படுத்துவார். அல்லேலூயா. நீங்க இந்த ஜெபம் முடிஞ்சு போகும் பொழுது காயமாற்றப்பட்டவர்களாக மன நிறைவோடு மன பலத்தோடு செல்வதற்கு அந்த வாழ்க்கையில் கிருபை தருவார். கவித்துக் கொள்ளுங்கள். அந்த லேகியோன் பிடித்தவற்ற காணப்பட்ட சில காரியத்தை நான் எழுதியிருக்கிறேன், வேகமாக சொல்லிவிடுகிறேன். அவனுடைய இருப்பிடம் நாட்டம் உள்ளது. அவன் எப்பொழுது தூக்கிலிடுவான், அவனை கட்ட முடியாது. கவிஞர் அவன் யாரையும் பயப்படுத்துகிறவனாய் காணப்பட்டான். அதோடு கூட மாத்திரமல்ல, கல்லை எடுத்து தன்னை தானே கீறிக் கொள்கிறவனாய் காணப்பட்டான். வஸ்திரம் இல்லாதவனாக இருந்தான். ஆனா அதே நேரத்திலே கவனித்துக் கொள்கிறேன், இயேசு வருவதை கண்டபோது எதிர்த்து வந்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எதிர்த்து வந்தான், எதிர்த்து வந்தான். கவனிங்கள். அந்த லேகியோன் பிடித்தவனுக்கு தேவன் சுகத்தை கொடுத்து தெளிந்த புத்தி உள்ளவனாக மாறி வஸ்திரம் தரித்து இயேசுடைய பாதத்தில் இருந்தார் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப கவனிங்கள். இந்த 3 நாட்களும் இயேசுடைய பாதத்தில் இருக்கிறீங்க. கவனிங்கள். ஒருவேளை இந்த 4 மணி நேரம் அல்ல 5 மணி நேரம் இந்த 3 நாட்களும் நீங்கள் இருக்கிற இந்த பகுதி விலையேறப்பட்டது. விலையேறப்பட்டது. உங்களால ஜீவித்து கூட பார்க்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் உங்களுக்கு திரும்ப சொல்றேன். எனக்கு கொஞ்ச காலமாக 2 வருஷம் ஆச்சு வைத்தியத்தை ஆரம்பித்து ஒரு வாயு போராட்டம். அதுக்காக நான் பெரிய டாக்டர் போய் பார்த்து அப்படியெல்லாம் போய் நிறைய மெடிசன் அவங்க எடுக்கல. கத்திரை சாப்பிட்டு போறேன். ஆனா என்ன நடக்குதுன்னா, பகல பிரச்சனை இருக்காது. நைட்டு சாப்பிட்ட உடனே போராட ஆரம்பிச்சார். காலையில 6 மணி தான் விடும். புரியல. அப்புறம் நான் ஜோம் பண்ணேன். போராடி கடித்து கொண்டு சாசை கடித்து கொண்டேன். என்ன கடித்து கொண்டாலும் போக மாட்டேன். எனக்கு அது ஒன்று புரியல. அதுக்காக நான் 4 பேருக்கு போய் வைத்திருக்காரு ஜோம் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னதில்லை, சொல்ல போறதில்லை. ஒன்று அறிவு சாசனா போயிருக்கணும், விளையணும்னா மாறி இருக்கணும். ஒரு வேலை தேவனை அனுமதிச்சு இந்த நாட்கள்ல 9 மணில இருந்து 6 மணி வரை என் பாத்துல உட்கார் கொஞ்சம் சோத்திரம் பண்ணு, துதி, பாட்டு பாடு அப்படின்னு நான் ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தேன். அது நான் இன்னும் தரிசனம் வாங்கல, பெரிய வெளிப்பாடு வாங்கல, வச்சிருந்தா நான் ஏன் கூட வெல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கடந்த வருஷத்துக்குரிய முடிவும் இந்த வருஷத்துக்கு ஆரம்பத்தையும் பயன்படுத்துறேன். நான் சொல்ல புரியுதா புரியல? பயன்படுத்துறேன். ஆனா அந்த பயன்படுத்தப்பட்ட பிற்பாடு ஒரு பகுதியை கர்த்தர் செய்திருக்கிறார். சொல்லுவோம். என்னன்னா, எனக்கு ஒரு பெரிய கடன் இருந்தது. அந்த கடனை அப்படியே சுருக்கி கொண்டு வந்தார். கொண்டு வந்து 1 லட்சம் ரூபாய் மட்டும் இருக்கு. அதுக்கு வட்டி என்னன்னா வருஷத்துக்கு 6000. அதாவது விவசாயம், எங்க அப்பா சொத்து விவசாயத்துல இருக்கு. அது நான் மூத்தவனால அது 10 கோடி அடங்கு எடுத்துக்கொண்டா நான் உருவாக்க 1 வருஷம் கழிச்சு நம்ம தேவைக்கு மாற்றிட்டு வச்சுட்டு திரும்ப வச்சிடலாம். அது
இப்ப என்னுடைய மனசுல நான் கட் பண்ணி வைப்பது போது கண்டேன் என்னன்னா, நான் நடுராத்திரி எழுந்து பாட்டு பாடுவேன். இந்த பக்கம் எங்க பையன் படுத்துருப்பான் சின்னவன், அதுக்கு ரெண்டு பக்கத்துல அந்த பையன் படுத்துருப்பான், அந்த தண்ணி அண்ணா படுத்துருப்பாரு. இதுக்கு ஒரு தேவையில்லை, அவருக்கு வயசாகி அவருக்கு தூக்கம் வரல, அவர் பாட்டு பாடுறார் அப்படின்னு அவங்களுக்கு கேட்டோம். ஆனா நான் மதில் மேல் இருந்த பூரா போல ஒன்னே உள்ள தந்தா பட்டுக்கலாமா அப்படின்னு சரி சொல்லுது. ஆனா படுக்க முடியாது, படுத்தா கூடும், உட்கார்ந்தா குறையும். இந்த நிலையில் நெருக்கப்பட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டே ஸ்தோத்திரம் பண்ணுவதனால ஜெபம் பண்ணுவதனால உங்களை நான் முகமுகமா பார்க்க முடியல தவிர உங்களுக்காக என்னுடைய ஜெபத்துல நான் ஒழுங்கா கற்றுத்தந்த நேரங்கள்ல ஜெபம் பண்றேன். பாஸ்டர் சுரேஷ்ராஜனுடைய குடும்பத்துடைய ஒவ்வொரு பேரை சொல்லி ஜெபம் பண்றேன். உங்களுக்கு தெரிந்த உங்களை பேரை சொல்லி ஜெபம் பண்றேன். தெரியாதவங்களுக்கு சுரேஷ்ராஜன் பாஸ்டர் கையில் உள்ள அத்தனை விசுவாசிகளுக்கும் ஜெபம் பண்றேன். வணங்குறீங்களா? இதெல்லாம் நான் செய்தாலும் இன்னும் விளைவிக்கல, மாறல. இது மாறாட்டாலும் மாறவே மாறாது என்று சொல்ல சில பகுதியில கர்த்தர் வாங்கி வந்திருக்கிறார். ஆதலால் அனுபவித்து நான் சொல்லுகிறேன், உங்கள் பலவீனத்தின் நடுவிலே அல்லது உங்கள் சுகவீனத்தின் நடுவிலே சரீரத்தினுடைய கலைப்பின் நடுவிலே நீங்கள் தேவன் சமூகத்தில் உட்கார்ந்திருக்கிறீங்க, அது விலை மதிக்க முடியாத நேரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதலால் நீங்கள் மிகுந்த கவனம் கொள்ளவார்கள். பாருங்க, அவர் புத்தி தெளிந்து இயேசு பாதத்துல உட்கார்ந்த போது நடந்தது தெரியுமா? எல்லாரும் பயந்தாங்க. அந்த வாசிங்க. ஆஹா, எடுத்தாங்கம்மா, சத்தம் வாசிக்கணும். கவிங்க கவிங்க பயப்படுவதற்கு அவசியமே இல்லை. ஆனா புத்தி தெளிந்து வஸ்திரம் தரித்தவனாக பார்த்து 5ஆம் அதிகாரம் இருக்கு. அவன் வேற எங்கேயும் இறங்கினா கஷ்டம். உட்கார்ந்து கண்ட உடனே பயந்தார்கள். நீங்க இந்த 3 நாள் உபவாசம் இருக்கிறத கடும்போது மற்ற ஜனங்களுக்கும் பயந்தார்கள், எதிரியாகிற சாத்தானுக்கும் பயந்தார்கள். நான் 4 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவதனால சாத்தான் பயப்பட மாட்டான். ஆனா 1 மணி நேரம் நாடு பக்கத்துல உட்கார்ந்தா அவன் பயப்படுவான். திரும்ப சொல்லுகிறேன், இந்த நேரம் இந்த சூழ்நிலை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பெரிய பாக்கியம், சாக்கியம். இதை நீங்கள் பயன்படுத்தி ஆண்டவருடைய வளர்த்தீங்கன்னா மெய்யாகவே கர்த்தருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். மார்க் 5:15 வாசி. மார்க் 5:15. வஸ்திரம் தரித்திருந்தானா? கட்ட சொல்றார். கவனிங்க, அவர் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்ததனாலே மற்றவர்கள் பயந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இயேசுவின் பாதத்தில் எவ்வளவு நேரம் உட்கார்ந்தோமோ அந்த பயத்தை உலகத்திலே தேவன் நாம் செல்வதற்கு முன்னாலே அனுப்புகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. திரும்ப சொல்லுகிறேன், ஒரு முதலமைச்சர் அல்லது ஒரு முதல் மந்திரி அல்லது ஒரு எம்பி அல்லது ராணுவ தளவாடத்தில் இருக்கிற மனுஷர்கள் போகும் பொழுது முன்னாலே ஒரு புல்லட் அல்லது ஆர்வத்திற்கிற ஒரு வண்டி கடந்து போகும். ஏனென்றால் இன்னொரு வருகிறார், வழிவிடு என்று சொல்லி தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிற அல்லது ஆண்டை பார்த்து உட்கார்ந்து இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் கடந்து போகும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன்னாலே நான் அனுப்புகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். கவனித்துக் கொள்ளுங்கள். ஜெபித்து தேசத்திற்கு நேரத்தை செலவழிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் சாதாரணமாக அறிந்தோ அறியாமலோ புரிஞ்சோ புரியாமலோ நீங்க போகிற இடத்துக்கு முன்னாலே
என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. கவனிங்க, மார்த்தாயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், தேவையானது ஒன்றே ஒன்று, தேவையில்லாத 99 இருக்கு. தேவையானது ஒன்று, 99 வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒரு பையன் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துட்டான், 100 புத்தி வரணும்னு சொல்லி 99 புத்தி இருக்கு, ஒரு புத்தி ஒன்று இல்லை. அது என்னன்னா, சொன்னா செய்ய மாட்டான், கூப்பிட்டு வர மாட்டான். புரியுது? சூப்பர் புத்தி. மீதி இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. புரியுதா? கூப்பிட்டு வர மாட்டானா, சொன்னா செய்ய மாட்டான். இப்போ சபையில் இருக்கிறேன்னா மீதி எல்லாம் எதையும் செய்யும். இதை மதிச்சு பண்ண பண்றோம். ஆனா எங்கதான் உட்காராது, ஜெபத்துல உட்கார மாட்டாங்க. நான் கேட்கிறேன், அது பிரயோஜனம் இல்லை, அது பிரயோஜனம் இல்லை. தேவ சரியானத்துல உட்கார்வதுதான் கர்த்தரிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்றா இருக்கிறது. ஆதலால் நம்முடைய வாழ்க்கையை நாம் கவனம் செலுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வருஷம் வாசிக்க போறோம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 17. லூக்கா 15:17. லூக்கா 15:17. அவன் புத்தி தெளிந்த போது அவனுக்கு புத்தி தெளிவந்துச்சு. எப்பொழுது? எல்லாம் போன பிற்பாடு, எல்லாம் அழிந்த பிற்பாடு. நல்ல மனுஷனே, பலருடைய தோல்விக்கு காரணமே சுயம். தான் விருதுதான் போகும். ஆங்க சொல்லுகிறார், அவன் புத்தி தெளிந்த போது. கவனிங்கள், வேதத்தில் பலர் எல்லாம் போன பிற்பாடுனா, எல்லாம் முடிஞ்ச பிற்பாடுனா புத்தியே வந்துருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க ஆதி தொட்டு அதோட பார்த்தீங்கன்னா எல்லாம் போன பிற்பாடுதான் புத்தி வரும். இப்பவும் நிறைய பேருக்கு இருக்கிற வரையும் புத்தி இருக்காது. எல்லாம் செய்யணும், எல்லாம் போனோம், போனாதான் புத்தி வரும். அப்படி இடத்துக்கு வரவே கூடாது, வரவே கூடாது. ஒரு காரியம் தெளிவடையும், வந்தது போய்கிட்டு இருக்க காரணம் என்ன, சேர்ந்தது போய்கிட்டு இருக்க காரணம் என்ன அப்படின்னு உட்கார்ந்து தேவ சமூகத்தில் அலசி ஆராய்வோமானால் இருக்கிறது இருக்கும், போகிறதை திரும்ப வரப்படுவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். நான் நீங்களும் தெளிவோடு அந்த வாழ்க்கையை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நான் இப்போது சொல்ல போற வார்த்தை இருக்கிறார், இந்த தெளிந்த புத்தியை பெற்றுக் கொள்வதற்கு விசுவாசிகள் என்ன செய்ய வேண்டும் என்கிறதை மட்டும் சொல்லி நான் பாஸ்டருடைய கையிலே நான் அதை கொடுக்க விரும்புகிறேன். கர்த்தர் சொல்கிறார், அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தெளிந்த புத்தியை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது இந்த தெளிந்த புத்தியை நாம் எப்படி அடைந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். அதுக்கு நான் சொல்லுகிற முதல் வார்த்தைகள் என்றால், அதாவது பூரணமான வாழ்க்கையை கர்த்தருக்கு நம்மை ஒப்புக் கொடுப்பதுதான் தெளிந்த புத்தியை கர்த்தர் நமக்கு தருகிற ஆண்டவராக இருக்கிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13-14 வாசிக்க விரும்புகிறேன். வாசிப்போம். நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து இங்கே உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. மனதின் அறையை கட்டிக்கொண்டு. கவிஞர் எல்லா அறைக்கும் பூட்டு இருக்கு, ஸ்டோருக்கு பூட்டு இருக்கு, கிச்சனுக்கு பூட்டு இருக்கு, பெட்ரூம் பூட்டு இருக்கு,
அங்க போர்டு போட்டிருக்கிறேன், கருப்பர்கள் உள்ளே பிரவேசிக்கிறார்கள் போட்டு விளக்குதா? அவர் கருப்பர், நம்ம உள்ள இருக்க போற ஒயிட் வெள்ளைக்காரர்கள். அந்த வாசல்ல போனா வாசல் பேரு வெளியே போட்டாங்க. அங்க போச்சு போய் பார்க்க முடியல. அடுத்த வாசல் பார்த்தா அங்கே ஒரு வாசல் இருக்கா, உள்ள விளையாடல. இல்ல அப்படி இல்ல, ஏன்னா இயேசுவ ஆராய்ச்சி உள்ள விளையாடுறா முடியாது, வெளியே போட்டான். அடுத்த வாசல் பார்த்தா அவ 20 நிமிஷம் பிரயாணம் ஓராட்ட முடியல, வழி இல்லை, சர்ச்சுக்கு வெளியே கத்த மாட்டோம். இயேசுவே உள்ள விளையாடுறான்னு இருக்கு. அப்போ பக்கத்தில் ஒரு வந்து தம்பி என்ன அப்படின்னு கேட்டேன். ஐயா 20 நிமிஷம் 3 வாசல உள்ள போக பிரயாசப்படுகிறேன், உடமாட்டி நான் உள்ள 20 வருஷமா நான் பிரயாசப்படுறேன், என்னை உள்ளே விட மாட்டேன் அப்படின்னு. 20 நிமிஷத்துக்கு இவ்வளவு அனுபவத்துக்கு 20 வருஷமா என்னை உள்ள விடாம வெளியே தெரிவிச்சிருக்கா, நான் வெளியே விட்டு போறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவர் நான் உங்களுக்கு புரிஞ்சுக்காங்க, எல்லாம் ஜெயிச்சிடலாம், ஆனா நம்ம மனசை இயேசு ஜெயிக்கலாம் முடியாம கஷ்டப்படுறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சகல அதிகாரத்தை ஜெயித்தவர், ஆனா நம்முடைய மனசை அவரால் ஜெயிக்க முடியாது. இது ஒரு நிமிஷத்துல குரங்கோட வசனம் பண்ணி உங்களை நீங்களே யோசிச்சு பாருங்க. லோயா சோமுன்னு முழங்கால் போடுவான், அங்கேயே செத்து படிச்சிருவார். ஆண்டவர் வந்துட்டு ஆஹா கவுண்டு பார்த்தாலே கவுண்டு சொன்னாலே அப்படி பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா அந்த தூக்கம் விழுந்தா நம்மளை நாமே கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் கேட்கிறேன், திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், நம்முடைய மனதின் அறையை கட்ட வேண்டும். தெளிந்த புத்தியை நாம் பெறணுமானால் கட்டணம் எதிர்பார்க்கிறது நம்முடைய மனதின் அறையை நாமே கட்ட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எப்படி சொல்றாங்க? நாங்க ஒரு பையனுக்கு கொண்டு வந்துருந்தோம் ஆசிரியர். அப்போ அந்த பாஸ்டரை பார்த்துட்டு பொண்ணு பிடிச்சிட்டு அவரை பிடிச்சிட்டு சரி சொல்லிட்டாங்க. ஆனா பேசிட்டு இருக்கும்போது அந்த பாஸ்டர் டக்குனு உள்ள ஓடிடுவார். ஒரு 25 நிமிஷம் கழிச்சு திரும்ப ஓடி வரும். அப்புறம் ஒரு 5 நிமிஷம் பேசுவாரு, திரும்ப உள்ள ஓடிடுவார். அப்போ என் கூட வந்து பார்த்துட்டு இருந்தாரு, நீரடி நோயா இருக்கு சிந்திக்கிட்டு அப்படி ஆண்டுகள் இந்த ஆணும் மரப்பட்ட அதுக்கு ஆமை போட்டேன் விழுந்ததா. அவர் போயிட்டார், திரும்ப வாங்க போயிட்டார். நான் கொஞ்சம் வயசு மூத்ததுனால அந்த பாஸ்டர் ஏன் பாஸ்டர் போய் அப்போ போகிற மறந்துருந்து கேட்டேன். அவர் சொன்னாங்க, உங்கள்கிட்ட பேசுறது எனக்கு விருப்பம் இல்லை, என்னை நடத்துகிறவரை நான் சார்ந்து கொள்ள உங்களை விட்டு ஓடி என் ஆடுகளோடு உட்கார்ந்து வாங்க அப்படின்னா. அவர் நீரடி இல்லை, வியாதியும் இல்லை, தேவ பிரசனத்தை விட்டு அவரால் வெளியே வாழ முடியல. வயசானவர் தேம்பி தேம்பி அழுகிறார். என்ன மனுஷர்கள் நான் இதை இதுவரை யாருக்கும் சொன்னதில்லை, என் கை பிடிச்ச மனைவியே தெரியாது இந்த ரகசியத்தை. ஆனா இன்னும் என்ன போராட்டம் வரும் அப்படின்றார். என்னைக்கு வாய் திறந்து நான் மனுஷத்துல சொல்லணும், அந்த முதல் எனக்கு என்ன உண்டாகும்? போராட்டம் வந்துடும் அப்படின்னா. நான் சொன்னேன், கலந்தாங்க நீங்க பெற்ற அனுபவத்தை நான் பெற்றுக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை கற்று உங்க மூலமாக எனக்கு தந்தார். நான் கேட்கிறேன், உங்க வீடுகளில் எவ்வளவு நேரத்தை நீ வேஸ்ட் பண்றீங்க? வார்த்தை சொன்னீங்க, உங்க வீடுகளில் காலை சமையல் முடிந்து மதிய சமையல் முடிந்து சாயங்காலத்துக்கு தான் திரும்ப சமையல் பண்ணணும். ஆனா இடப்பட்ட நேரத்தில் உங்கள் நேரத்தை நீங்க விருதமாக கழிப்பதை இந்த ஜப நேரத்தில் மாற்றிக்கொள்ளுங்க. தீர்மானம் எடுங்கள். அவரோடு கூட உட்கார்வதற்கு, அந்த தெளிந்த புத்தியை வாங்குவதற்கு, தேவ சமூகத்திலே உட்கார்வதற்கு நீங்கள் தீர்மானம் எடுக்க கூடுமானால்
நான் கேட்கிறேன், கவனிங்கள். உங்கள் உங்கள் வாழ்க்கையில் இதுவரை 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 இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்கு. சொல்லி சொல்லுங்கள். கவனம் நமக்கு தேவை. அதனால இதுவரை நீங்க இந்த பகுதியில குறைவுக்குன்னு காண்கிற பகுதியில நிறைவு தருவதற்கு அவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. நான் சொல்லுறேன், ஆபிரகாம் ஜெபிக்கிறவர், விழுந்து போராடுறவர், கர்த்தரை ஆராதிக்கிறவர். ஆனா கர்த்தரோட சகல காரியங்களும் ஆசிரிக்க முடியாது. கர்த்தர் அவனை ஆசிரியர் செல்வ சீமான மாற்றினார். சகலத்தை ஆசிரியர் இல்லை, சில பகுதி குறைவாக. என்னைக்கு லோத்துக்கார் ஜோமணினாலோ, லோத்துக்கார் கட்டமைப்பா நின்றாலோ, என்னைக்கு பள்ளி பேசினாலோ, அதுக்கப்புறம் ஆபிரகாமை கர்த்தர் சகல காரியங்களையும் ஆசீர்வதித்தார். நான் கேட்கிறேன், உங்களுக்காக நீ போராடுகிற போராட்டத்தின் நடுவில் உடைய மனதை அடைய கட்டிக்கொண்டு உங்களோடு கூட இருக்கிற உறவினர்கள், சொந்தக்காரர்கள், இரவு கத்துக்கள், மற்றவர்களுக்காக ஒரு துரோகம் ஆளா இருக்கலாம், உங்களை வஞ்சித்த ஆளா இருக்கலாம், உங்களை வேண்டாம் தூக்கு ஆளா இருக்கலாம், உங்களை விருந்த இழப்பு ஆளா இருக்கலாம். ஆனா அந்த ஆளுக்காக ஜெபிக்கிறத பரலோகம் பார்க்குமானா எந்த பகுதியில் குறைவாக இன்னைக்கு நீங்க சொல்லுகிறீர்களோ, எழுதுகிறீர்களோ, அதுல என் ஆண்டவர் கர்த்தர் நிறைவை கட்டளையிட்டு கர்த்தர் உங்களை சகல காரியங்களை ஆசீர்வதித்திருப்பதை நீங்கள் கண்டு உங்கள் கூட இருக்கிறவர்கள் என் எஜமான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டார் சொல்லி அவரை பறைசாற்றுவதற்கு தேவ உபதேசத்திற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அதாவது மோசேக்கு கர்த்தருக்கு பிடிச்ச குணம் என்னன்னா, அவன் மேல ஆண்டோட உட்கார்ந்துருக்கான் 40 நாள். ஆண்டவர் எழுதுப்போ, நீ கூட்டி வந்த ஜனம் எடுத்துட்டு போயா வந்து பார்த்தா எல்லாம் குமாரம் பயங்கரம். ஆண்டவர் அவளுக்கு அழிச்சவர், அழிச்சவர் நோவா கலந்து அவளையும் அழிச்சவர். ஈஸி, ரொம்ப நேரம் ஆகாது. வாயின் சுவாசத்தினால் சத்துருவை அழித்திருவார் ஒரு செகண்ட்ல. ஆனா அப்பேற்பட்ட வேதம் சொல்லுறார் மோசேயை பார்த்து, ஒன்றரை காலியாக்குனேன் ஒரு சந்ததியை இவ்வளவு அழிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டு வாக்குல விழுந்து, இதுக்கு கூட்டி வச்சு, இதுக்கு ஆபரணாமுக்கு ஈசாக்கு நாங்கள் வாக்குதான் பண்ணிங்க, நாங்கள் கைவிட்டு மாட்டோம், இறங்கும் ஐயா என்று சொல்லி அவர் கெஞ்சின போது கர்த்தர் அவர் சொல்ல கேட்டு இறங்கிடுவார். இதெல்லாம் படிங்க, இங்க சொல்லுங்க. அவன் சின்ன பையன் அம்மா போடுவான், நீங்க கொடுங்க, நீங்க கொடுங்க. அந்த மோசே ஆண்டவர் பெரிய காரியம் சொன்னதுக்கு அவர் சொன்னான், முடியாது முடியாது. இந்த ஜனத்தையே நீ ஆசீர்வதித்து இவன் குற்றத்தை மன்னிச்சு இவன் சந்ததியை நீ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லி நின்னதுனாலே நான் கேட்கிறேன், மோசேயுடைய அந்திய காலத்துல அவன் கண் மங்கவே இல்லை. 120 வயசு கண் மங்கவே இல்லை. அவ்வளவு சுகத்தோடு பலத்தோடு கர்த்தர் அவனை வைத்திருந்தார். நான் கேட்கிறேன், இப்பொழுது ஒரு பலவீனம் இருக்கலாம், ஆனால் மற்றவர்களுக்காக நீங்க போராடி காரியம் வரும்பொழுது வயசு கூட கூட கர்த்தர் உங்களுக்கு பலனின் சுகத்தை தருவதற்கு அவர் வல்லவர். அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு டீச்சருக்கு எல்லா மொழியும் வெளியாயிட்டு திரும்ப எல்லா மொழியும் கருப்பாயிட்டு. எங்க அண்ணாவை உற்பத்தி காட்டுவாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. நான் கூட ஒரு நாளுக்கு தெரியாத கேட்டேன், தைரியம் அப்படி அது சொல்லி
அப்படி இல்லை டேனியல், அப்படி இல்லை. தேவன் வால வயதை திரும்ப என் சரீரத்தில் கட்டளையிட்டார். அல்லேலூயா. அப்படின்னா வால வயதுடைய தன்மை என்னங்கிறது அந்த அம்மாவுடைய சரீரத்தில் நான் பார்த்தேன். கடேஸ்வரன் முன்னாடி போடல, கடேஸ்வரன் முன்னாடி போடல. முதிர்ந்த வயசுல தான் அம்மா உலக யாத்திரை முடிச்சாங்க. முடிக்கும் போது முடி கருப்பாடுச்சு. அது ரொம்ப கவனமா கவனிக்க ஏன் சொல்லிட்டேன்னா, ஒரு தேவ மனுஷன் தேவனுக்காக நிற்கும் பொழுது தன் மனதின் அறையை கட்டி மற்றவர்களுக்காக நிற்பதை பார்க்கும் பொழுது கர்த்தர் அவருக்குள்ளே அநேக மாற்றங்களை மேலே தருகிற ஆண்டவராக இருக்கிறார். அந்த 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14 நீங்கள் முன்னே அறியாமையினாலே கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல தெளிந்த புத்தியை வாங்குகிற கட்டுடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டியது என்னன்னா, நம்மை அழைத்தவர் பரிசுத்தர், நம்முடைய நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கடைசி காலத்துல பரிசுத்தம் சூறையாடப்படுகிறது, பரிசுத்தம் களவாடப்படுகிறது, பரிசுத்தம் குறைவாய் காணப்படுகிறது. நான் கேட்கிறேன், ஆண்டவர் பரிசுத்தத்தை நம்மிலே எதிர்பார்க்கிறார். சாதாரண பரிசுத்தம் அல்ல, அவர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை அவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்திலே இயேசு சிநேகிக்கிறார் என்றால் ஒன்றை மட்டும்தான், அது என்னவென்றால் பரிசுத்தத்தை அவர் சிநேகிக்கிறார். என்ன சொன்னார் தெரியுமா? இந்த உலகத்தின் அதிபதி வருகிறார், அவனுக்கு எதிரிடத்திலே ஒன்றும் இல்லை. அடுத்தது கேட்டார், உங்களில் யாராவது என்னிலே குற்றம் உண்டு என்று சொல்லக்கூடுமா என்று ஆண்டவர் கேட்டார். அதே கேள்வி ஆண்டவர் நாம் நீங்களும் சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு எதிர்பார்க்கிறார். நம்முடைய மனதின் அறையை கட்டிக்கொள்ளும் பொழுது தேவனாய் கர்த்தர் நமக்கு தெளிந்த புத்தியை தேவனாய் ஆண்டவர் நமக்கு தருகிற கர்த்தராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆண்டவர் பூரண சற்குணர், நானும் நீங்கள் பூரண சற்குணராக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. கவனிங்கள், இந்த பரிசுத்தத்தை கவனியுங்கள். கடைசி வரையில் காத்துக் கொள்வதுதான் தெளிந்த புத்தி. இந்த பரிசுத்தத்தை கடைசி வரை அப்படின்னா 1 2 வரை ஓட்ட முடியும். எனக்கு வயசாகி என் ஓட்ட முடியும், இல்லை என்றால் இயேசு வரும் பொழுது என் ஓட்ட முடியும். இந்த 2 சந்திக்கு வரையிலும் என் ஓட்டம் நிற்கவே கூடாது. எதிலே? கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தத்திலே நான் சென்று கொண்டே இருக்க வேண்டும். கடைசி நிமிஷத்திலேயும் பரிசுத்தமாக நாம் காணப்பட வேண்டும் என்று கர்த்தருடைய வேத வசனம் நம்ம சொல்லுகிறது. ஆதலால் இவ்வார்த்தை கேட்க அருமையான கர்த்தருடைய ஜனமே, நான் சொல்லுவது என்றால் தெளிந்த புத்தி என்பது கடைசி வரையிலும் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்தை காத்துக் கொள்வது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார். நாம் நீங்கள் 2 தீமோத்தேயு 6:7 வாசிப்போம். 2 தீமோத்தேயு 6:7, 2 தீமோத்தேயு 6:7 சீக்கிரம். திருவாசகம் 2 தீமோத்தேயு 6:7. அதான் இல்லை, இல்லை 2 தீமோத்தேயு அதான் அல்ல. 1 தீமோத்தேயு 6:7 வாசிக்க வாசிக்க அத வாசிக்க வாசிக்க கேட்டா வாசிக்க. அத கொண்டு வந்தது இல்லைங்கிறது கரெக்ட். ஆனா கொண்டு போகணும். அந்த இடத்துல அவர் ஒரு காரியத்தை
ஆனா கொண்டு போகணும். என்ன கொண்டு போகணும்? ஆத்மா பழகட்டும். என்ன கொண்டு போகணும்னா, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிப்பதில்லை. கொண்டு போக வேண்டிய ஒன்று பரிசுத்தம். இரண்டாவது, சத்தியத்தை கை கொண்டு வருகிற உத்தம ஜாதி உள்ளே பிரவேசிக்கும்படி வாசலை திறவுங்கள். இரண்டாவது கொண்டு போக வேண்டியது சத்தியம். மூன்றாவது கவனித்துக்கொள்ளுங்கள், நான் சுமக்கிற சிலுவை. நாம் சுமக்கிற சிலுவை. நானாக நம்மோடு கூட இருக்கிற ஆத்துமாக்களை நான் சிலுவையிலே வழிநடத்தி அவளை கொண்டு போக வேண்டும். எத்தனை காரியம் கொண்டு போகணும்? கரெக்டாக சொல்லுங்க. 4 காரியம். இப்போ ஒரு வயசான அம்மா, வேற எங்க பாட்டி இவ்வளவு கட்டி பெருசா போட்டோம். உங்க வரணும் இந்த பாம்படம் இவ்வளவு போட்டு இங்கே போட்டு. அப்போ நான் வந்து சின்ன வயசு செத்து போச்சு. அப்ப சேர்த்து போட்டு பேசுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். கலக்குனாரே தாத்தா அவரு கெட்ட மனைவியுடைய அங்கே அவுட்டார். அப்ப நான் கேட்டேன், இது குறைக்க கூடாது, இது போட்டிக்கணும், அது நானும் இது நாடாது, இது கடைக்கு போகும் அப்படின்னு உழைக்கிறா பாருங்க. கரெக்டா அவுத்துறான். அவன் கேட்கிறேன், வரலாற்று போகும்போது நாம் 4 காரியங்களை கொண்டு போக வேண்டும். தெளிந்த புத்தியார்ந்த விசுவாசிகள் இயேசுவை சந்திக்க வேண்டுமானால் நம்மிலே பரிசுத்தத்தை, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, அது எதுவரை? நம்முடைய ஓட்டம் முடியும் வரை. ஓட்டம் முடியும் வரை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் சொல்ற நல்லமா சொல்லி என்னுடைய வார்த்தை நிறைவு செய்கிறேன். இரண்டாவது நிறைய காரியங்கள் இருக்கிறது, எல்லாம் சொல்ல சமயம் இல்லை, விட்டு விடுகிறேன். ஒரு வசனத்தை வாசிக்க போறோம். எபிரேயர் 7:26. எபிரேயர் 7:26. எபிரேயர் 7:26. அவர்கள் பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசு இல்லாதவரும் அப்பாவிகளுக்கு விளைகிறவரும் ஆண்டவர்களை பரிசுத்தம் இருக்கு, குற்றம் இல்லை, மாசில்லா தன்மை இருக்கு, பாவிகளுக்கு விலகி இருக்கிறார், வானத்துல உயர்ந்து இருக்கிறார். அவரை போல வேறு ஒருவரும் இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். நாம் இரண்டாவது நாம் தெளிவை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்மிடத்தில் இருக்க வேண்டியது 1 பேதுரு 4:7. 1 பேதுரு 4:7 அது மட்டும் வாசித்து ஒரு வார்த்தை நாம் ஜெபம் பண்ண போறோம். தேவனிடத்திலே சேர்வதற்கும் பெருமூச்சு விடுவதற்கும் ஜெபம் பண்ணுவதற்கும் ஒரு தேவ பிள்ளை போகும்போதுதான் தெளிந்த புத்தியை கர்த்தர் தருகிறார். திரும்ப சொல்லுகிறேன், கொடுத்து கொடுங்க. ஆக்சிஜன் காற்றுல குறைவு ஏற்பட்டால் மூச்சு திணறல் உண்டாகும். ஒரு விசுவாசி வாழ்க்கையிலே ஜெபமாகி ஆக்சிஜன் காற்று குறைந்தால் அவருடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே முட்டுக்கட்டை உருவாகிவிடும், பின்மாற்றம் தொடங்கிவிடும். அவருடைய வாழ்க்கையிலே பலதரப்பட்ட நிலைமைக்குள்ளே அவர் தள்ளப்பட்டு விடுவார் என்று பார்க்கிறோம். கடைசியாக வசனத்தை வாசித்து நான் வாசிப்பை கொடுக்கிறேன். 1 பேதுரு 5:8. 1 பேதுரு 5:8. உங்களுக்கு எதிரியான பிசாசானவர் அப்போ எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி பிடிக்கிற கவிஞ நீங்க ஒண்ணுல கேட்டிருப்பீங்க அப்படின்னா கவில்ல உங்க வீட்டுல ஏகப்பட்ட கொசு இருக்கு. 10 கொசு அடிச்ச உடனே தொந்தரவு நீங்கிச்சா அப்படின்னு உட்கார்ந்தா தொந்தரவு நீங்கல. உங்க ஜீவியத்துல வெற்றி பெற்ற காரியத்துக்காக சந்தோஷப்பட்டு இருக்கும்போது வெற்றி பெறாத சில காரியங்கள் உங்களை தொந்தரப்படும் என்பதை மறந்து போகக்கூடாது. ஆதலால் அதை கொண்டு உங்களை விழுங்குவதற்கு அவர் வகை தேடுவார். ஜெயிச்சதை கொண்டு விழுந்த வகை தேட மாட்டார். ஜெயிக்காதை கொண்டு உங்களை விழுங்குவதற்கு வகை தேடுவார். அப்படியானால் மனித கொள்ளுங்கள்,
இந்த தெளிந்த புத்தியை பெற்றுக் கொள்வதற்கு பூரணமான வாழ்க்கை வேண்டும். பூரணமான ஜப சத்தத்தில் பொதி கேட்கப்பட வேண்டும். பூரணமான விழித்திருந்து போராடுகிற தன்மை வேண்டும். அப்பொழுது நான் நீங்களும் தெளிந்த புத்தியை பெற்றுக் கொள்ளலாம். கண்களை மூடி கர்த்தருடைய திருமுகத்தை நோக்கி பார்ப்போம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் சன்னிதானத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எனக்கு தெளிந்த புத்தியை கடைசி காலத்திலே ஆண்டவரே தாரும் என்று சொல்லி